அதாவது கிரிக்கெட் வந்து ஒரு கிரிக்கெட்லாம் எதுக்கு பார்க்கணும்? கிரிக்கெட்லாம் ஒரு விளையாட்டே கிடையாது. கிரிக்கெட்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களே. கிரிக்கெட்டை கைவிட்ட எல்லா நாடுகளும் தங்கத்தை குவிக்குது. கிரிக்கெட்டை வைத்திருக்கிற எல்லா நாடும் வெங்கல வெள்ளிக்க பல்லளிக்குது. மானங்கட்டதனா விளையாட்டு விளையாட்டா இருக்கணும். அங்க போய் வேண்டிய ஆளு வேண்டாத ஆளு பார்க்கும்போது தோத்துரு. எல்லாம் முடிஞ்சுது. ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு another வீடியோ ஆஃப் சிஎஸ்கே போஸ்ட் மேட்ச் டாக். நம்ம பிரசாந்த் இருக்காரு. மேட்ச் வழக்கம் போலதான் ஆகிப்போச்சு, ஆனது ஆகிப்போச்சு. ஆமா, ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த மேட்ச். எதிர்பார்த்த மாதிரி அதான் நடந்துச்சு. ஆனா எதிர்பார்த்த மாதிரி கடைசி 3 பால்ல 6 ரன் அடிக்க முடியாம தோத்துட்டானு. சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம்? வெரி அன்பார்ச்சுனேட். ரொம்ப எனக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான மேட்ச். எனக்கு வந்து கப்பு கூட முக்கியம் இல்லை, எனக்கு இந்த மேட்ச் தான் ரொம்ப முக்கியமான மேட்ச். இதை போய் சொதப்பிட்டானுங்க. அதுல வந்து மிகவும் வருத்தத்துடன் இதை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சியா பேட்டிங். பேட்டிங் பண்றீங்க. ஆமா ஆமா, அந்த டெவால் பிரதர்ஸ் அவன் அந்த இது பண்ணியிருக்கலாம், டிஆர்எஸ் கேட்டிருக்கலாம். விட்டானுங்க, ரொம்ப டிலே பண்ணிட்டானுங்க. இருந்தாலும் நான் பார்த்தேன் இந்த மும்பை மேட்ச்ல டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரோஹித் சர்மா என்ன இது டிஆர்எஸ் கேக்குறான், ரோஹித் சர்மா கொடுத்துட்டாங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. என்னடா இந்த மும்பைக்கு மட்டும் காசா? ஏன் வீட்டில் இல்லாத காசா? கொஞ்சம் கொடுங்கயா, கொடுத்தாவது அதான் பண்ணு. நான் கொஞ்சம் மென்டல். அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குல்ல, எந்த பயனும் இல்லை. பவுலிங் கூட நல்லா தான் போட்டானுங்க. எனக்கு கேட்டா அந்த கலீல் அஹ்மத் கொஞ்சம் கிழிச்சானுங்க. அதான் ஃபர்ஸ்ட் ரன் நிறைய கொடுத்தாங்க. நான் என்னடா அப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா நானா செம்ம கண்ட்ரோல். அதுக்கப்புறம் கடைசி 2 ஓவரை தவிர நடுவில் எல்லாம் சூப்பர் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆமா, ரன்னு கூட நான் வந்து இதை விட அதிகமாவே அடிச்சிருப்பானுங்க விட்டா. எனக்கு கேட்டா இது ஒன்றும் அவ்வளவு பெரிய இதெல்லாம் இல்லை. இவனுங்களே அடிச்சிட்டானுங்க பாரு. அதனால பவுலிங் எல்லாம் பரவாயில்லதான். பேட்டிங் நல்லா இருந்துச்சு. கடைசியில அது எப்படிடா கஷ்டப்பட்டு தோக்குறீங்களா? எப்படிடா இவ்வளவு தூரம் இவர் ஏன் ஆவேசப்படுகிறார்? உணர்ச்சியின் உச்சக்கட்ட வடிவமாய் நடமாடுகிறார். யார் அவர்? இவருக்கு என்னதான் பிரச்சனை? அதாவது ஹார்ட் ஒர்க் பண்றாங்க தோக்குறது. பயங்கர எஃபர்ட் போட்டு தோக்குறானுங்களே, அதான் புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இந்த மாத்ரே ஜடேஜா எல்லாம் இந்த 2 பேரும் பார்ட்னர்ஷிப் இப்ப வெறித்தனம் ஃபயரா இருக்கு 2 பேரும். அதான் என்ன பார்ட்னர்ஷிப் அது? எவ்வளவு 100 ரன்? 100 ரன்னா தெரியல. எவ்வளவு பார்ட்னர்ஷிப் எனக்கு சரியான பார்ட்னர்ஷிப். அது வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கப்பல. தோனியும் வந்து அந்த ஒரு 6 எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே வந்து கனெக்டே ஆகல அவருக்கும். ஆமா, அது என்ன அதான் சொல்லிட்டு இருந்தாரு. இதுல யாக்கர்ஸ் எல்லாம் நிறைய பிராக்டிஸ் பண்ணோம், என்ன யாக்கர் எல்லாம் ஆட முடியலன்னா எப்படி அப்படின்னு இருந்தாரு. அப்புறம் பத்திரானாவை பத்தி சொன்னாரு. அதான் பத்திரானா ஃபீல்டிங்கை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன் நானு. வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. பாத்துங்க உங்க ஆளுங்க நீங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு விஷயம், பத்திரண்ணா வந்து அவன் விக்கெட் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்றதோட இப்ப அவனை வந்து அந்த கேட்ச்லயே அவுட் பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்னமும் நம்ம கிட்டத்தட்ட 30 ரன்ஸ் கிட்ட கம்மியாகும். ஆமா, நம்ம வந்து சொல்லலாம் அவன் விக்கெட் எடுத்துட்டான், அவன் தானே எப்படியோ விக்கெட் எடுத்துட்டான், எப்படியோ அவுட் ஆயிட்டாப்பா அப்படின்னு. ஆனா அவன் அடிச்சிட்டான் இல்ல, அந்த கேப் விட்டு நேரத்துல அடிச்சிட்டான். அவன் கேட்ச் விட்டு நேரத்துல அடிச்சிட்டான். இப்ப நான் விக்கெட் விட்டுருந்தேன்னா அடுத்த பேட்ஸ்மேன் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருக்கும். டக்கு விக்கெட் சொல்ல சான்சஸ் அதிகம். அதெல்லாம் வந்து ஈஸியான கேட்ச் எல்லாம் அப்படி எல்லாம் விட்டுருந்தா ஜடேஜா பிடிச்ச கேட்ச தட்டி விட்டாங்க. கோஆர்டினேஷனே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. எல்லா மேட்ச்லயும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்றேன். அதான் சொன்னாரு, இது பவுலிங் பத்தினா பவுலிங் நல்லா தான் போட்டான், இருந்தாலும் கடைசி ஓவர்ல அடிச்சிட்டானுங்க. ரொமாரியோ சூப்பர் என்ன அப்படி அடிச்சு விட்டான்.
அதுதான் சொல்லியிருந்தாரு தோனி. இந்த மாதிரி யாக்கர் வரலன்னா வேற ஏதாவது பால் ட்ரை பண்ணும். இததான் நான் இதேதான் சொன்னேன் நான் போன வீடியோல. பவுன்சர் இருக்கு, வேற பால்ஸ் இருக்கு, அதெல்லாம் போடு, ட்ரை பண்ணு. யாக்கரே தான் ட்ரை பண்ணா எப்படி எப்பா கபிலா, நான் கையெழுத்து கும்பிடுறேன், பரமரமான்ட்டு அடுக்க வச்சுருவேன். ஏன்னா சில டைம் எல்லா தடவையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, அவன்லாம் அடிச்சு போயிட்டான். யாக்கர்ல இருந்தா யாக்கர் மிஸ் ஆனா ஃபுல் டாஸா போயிடும், ஈஸியா அடிச்சிடும். லோ ஃபுல் டாஸ் ஈஸியா அடிக்கும். ஆமா, அதான் அதான் வரலன்னா டக்குன்னு மாத்துறதுதான் நம்மளோட இது. ஆமா, ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு இந்த மேட்ச் தோத்தனால. 2 ரன்ல தோத்து வச்சிருக்கேன். கண்ணுல இருந்து மழையே பெய்யுதுங்க, கொட்டம் கொட்டுது. என்ன ஒரு சாத்துக்குடி ஜூஸ் பிழிஞ்சா கண்ணுல தண்ணி எப்படி வருமோ, ஜூஸ் எப்படி வருமோ அந்த மாதிரி கண்ணுல தண்ணி வருதுங்க. எப்படியாவது தோக்கணும்னு முயற்சி பண்ற மாதிரியே இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியலையே. கண்டினியூஸா எத்தனை மேட்ச் தோத்துருக்கானுங்கப்பா? எனக்கு தெரிஞ்சு 9 மேட்சஸ் நினைக்கிறேன். 9 மேட்ச் தோத்து வச்சிருக்கானுங்களா? பணம் வாங்கி கொண்டு தோற்று வருவதாக சென்னை அணியின் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டை சென்னை அணி கேப்டன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். பணம் வாங்கி கொண்டுதான் தோற்க வேண்டும் என்ற கட்டாயம் சென்னை அணிக்கு இல்லை என்றும், பணம் வாங்காமலே அதைத்தான் செய்து வருகிறோம் என்றும் கூறிக்கொண்டு, அதான் எனக்கு தெரிஞ்சு இப்ப பேட்டிங் வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா சீசன் முடிய போகுது, அது வேற விஷயம். அதாவது முடிய போகும்போது இங்க ஃபார்முக்கே வராங்க இப்பதான். ஆமா, அதான் அந்த தூபே வந்ததுக்கு அப்புறம் அந்த 6 எல்லாம் பார்த்துட்டு அவ்வளவுதான், நம்மளுக்கு தான் மேட்ச். நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன் மேட்ச் நமக்கு தான் போல் இருக்குன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு மைண்ட்ல சொல்லிட்டே இருந்துச்சு, டேய் இருடா, சந்தோஷப்படுறிய இப்போ கடைசியில ஒப்பாம்பர் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு. நல்லா சிரிங்க சிரிங்க பாவா. ஹலோ பாவா, சிரிக்காதீங்க மச்சான். அதே மாதிரி மச்சான், கரெக்ட். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, சிஎஸ்கே வந்து இந்த கடைசி நேரத்துல அடிக்கிறத கொஞ்சம் விடணும். அதுக்கு முன்னாடியே இப்ப இந்த ரிஸ்க் வந்து முன்னாடி ஒன்று எடுத்துருக்கோம், அடிக்கிற ஷாட். அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். அதுதான் ஜடேஜா அதான் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா. வந்த உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டானா. அவன் ஆயுஷ் மாத்திரை வந்து நிறைய, இவன் 2 ரன் ஓடலாம் நான் ஜடேஜா. அவன் வந்து ஓடல நிறைய. செம்ம டென்ஷன் ஆனா அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் ஆயுஷ் மாத்திரையை போட்டு சின்னோண்டு பையன் போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். ஆனா அது அந்த இது இப்ப புரியுது. இப்போ ஓடிந்தானுங்க பையன், அப்போ 2 ரன் ஓடிந்தானு, எக்ஸ்ட்ரா ஓடிந்தானு. இப்ப பாரு, இப்ப மாட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து நீங்க ஜடேஜாவெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த ஜடேஜாவெல்லாம் ஒண்ணுமே சொல்றாங்க. சில பேரு அஸ்வின் வச்சுப்பாங்களாம், ஜடேஜாவை வந்து விட்டுருவாங்களாம், ரீட்டைனே பண்ணுவாங்க. என்னடா ஜட்டியில பாம்பு வச்சிருவேன், சாம போயிருக்கேன். இன்னும் 3 மேட்ச் இருக்கா? இந்த மேட்ச் பாத்துக்கலாம். 3 மேட்ச் ஏதாவது பண்ணணும். கொஞ்சம் கூட பிசுறாம செஞ்சு முடிப்போம், அது வரைக்கும் நெருப்பாதான் இருப்போம். அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நமக்கு செட்டு வாங்காதுங்க. ஆனா நமது இலக்கு 2026. அதான் இந்த டெவல் பிரவேசுக்கு வந்து இந்த இது டைம் அவுட் ஆயிடுச்சுல டிஆர்எஸ்க்கு. ஆனா எப்பயுமே அந்த டைம் போடணும், நீ போடவே இல்லையே டைம். பாத்தியா, போடவே இல்லை, டைமே போடல. நானும் பார்த்தேன், எங்க டைமே இல்லையே. அவன் ஏதோ சொல்றானுங்க, அவனுங்க எல்லாம் வந்துட்டானுங்க உடனே. ஆர்சிபி எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து கிடையாது 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 டைம் முடிஞ்சிச்சு அப்படின்றானுங்க. அவ்வளவு பயம் கோமாரு. ஏதோ ஒரு இதுல மிஸ் ஆயிட்டானுங்க. வரட்டும். இது வந்து இன்னும் முடியல, இந்த கணக்கு இன்னும் தீரல. இவனுங்களோட நம்ம சண்டை செய்யறது நம்மளும் ஆளுன்னு காட்டுறதுக்கு தான். ஜெயிக்கிறோமோ இல்லையோ, முதல்ல சண்டை செய்யணும். திருப்பி அடிக்கலன்னா இவனுக்கு நம்மளை அடிச்சு ஓட விட்டுனே இருப்பானுங்க. இன்னொரு விஷயம் சொல்லலாம். ஃபேன்ஸ், அவனுங்க ஃபேன்ஸ் இன்னும் மட்டமா தான் அவங்க நினைக்க வைக்கிறாங்க. அவங்க போயிட்டு இது ஜெர்சி பாத்தீங்களா, இதை வித்துட்டு இருக்கானுங்க. நம்ம பேனான இயரை போட்டு ஜெயில் மாதிரி போட்டு சட்டையெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கானுங்க வெளியே. சிஎஸ்கே பேன் ஆச்சுல்ல, அந்த இயரை போட்டுட்டு ஜெயில இது போட்டிருக்கானுங்க. போட்டுட்டு இது ஜெர்சி வெளில எடுத்துட்டு டிஷர்ட்லாம். ஏய், நீங்க கப் அடிச்சிட்டு அப்புறம் பேசி என்ன வேணா பேசுங்க. ஒரு கப்பு கூட நல்லா பேசி 5 கப் வின் பண்ணிட்டு வந்து பேசுங்கடா நீங்க இந்த பேச்ச. ஆமா, பேச்சு மட்டும் தான், வாய் இல்லன்னு ஏன் நாய் இவனுங்கெல்லாம். ஏய் கேக்குறல்ல, ஏன் நக்கலா சிரிக்கிறேன்னு. அந்த போர்டை பாரு, அதுல உன் பேர் வரணும்னு உனக்கு ஆசை இருக்காதா? நாங்க பறக்க விட்டா எப்படி? நீ விட்டு
ஏய் என்ன நீ ரேஸ் விட்டா ஜெயிக்க முடியாதுன்றியா? அதான் ஊர் உலகத்துக்கே தெரியும், அப்புறம் ஏன் வாய்ஸ் ஏத்து கன்ஃபார்ம் பண்ற? நாங்க விட்டு கொடுத்துறோம்ப்பா, நீ விட்டு கொடுத்து. நான் சொல்றேன் பாரு, ஆர்சிபி வந்து இந்த மேட்ச் வந்து பெரிய பேட்டிங்னு சொல்ல முடியும். நான் சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. ஏன்னா இவன் ஏன்னா இல்ல, இவங்க ஆட முடிஞ்சது இந்த பேட்டிங். சிஎஸ்கேவோட ஃபார்ம் வந்து அத வச்சுக்கிட்டே அவங்க இந்த கிளி கிழிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, நீ அதுவும் வாங்குறோன்னு வேற உனக்கு, நீ அங்கதான் பிராக்டிஸ் பண்ணிருப்ப. இல்ல நான் பேசினா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனா பேசிடுவேன், அதனாலதான் பேசுறதே கிடையாது. ஸோ அதான் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அதான் ரொம்ப க்ளோஸா போச்சு. பட் வின் பண்ணியிருக்க வேண்டிய மேட்ச் விட்டாங்க, கோட்டை விட்டாங்க. பரவாயில்ல, அதான் அப்போ இதே போச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா விளாடுற மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாம ஒரு நெக்ஸ்ட் சீசனுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தெரியுது. ஆமா, பாசிட்டிவா நிறைய விஷயம் தெரியுது, பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து KKRோட நம்ம கொல்கட்டால ஈடன் கார்டன்ஸ்ல 7ஆம் தேதி May 7th உங்கள் எல்லாரையும் நாங்கள் சந்திப்போம். மறக்காம நம்ம வீடியோஸ்லாம் பாருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேம் வீடியோஸ்லாம் பார்க்குற எல்லாருக்கும் மிக்க நன்றி. வழக்கம் போல கண்டினியூஸாக அதையும் போட்டுகிட்டே இருக்கோம். அண்ட் ஷார்ட்ஸ்லாம் நிறைய போடுறோம், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ May 7th உங்கள் எல்லாரையும் பார்ப்போம். ரொம்ப நன்றி ஃபார் வாட்சிங். See you guys in the next video. Bye. ஆரோக்கியமா சந்தோஷமா மன நிம்மதியோட வாழ கத்துக்குங்க.